வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்தல புராணம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க உத்திரகோச மங்கையில் மங்களநாதர் மங்களேஸ்வரி அம்பாளின் சிறப்புகளை பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த உத்திரகோச மங்கை ஆலயம் 3-4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னமே தோன்றிய ஆலயம். உலகிலேயே சிவபெருமானுக்கு என்று முதலில் உருவாக்கப்பட்ட ஆலயமும் இந்த உத்திரகோச மங்கை ஆலயம்தான். இந்த ஆலயத்தில் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சிவனடியார்கள்னு பல பேர் தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் சிவனடியார்கள் பல பேர் மோட்சமும் பெற்றிருக்கிறாங்க. சிதம்பரத்தில் நடராஜர் தோன்றுவதற்கு முன்னமே இந்த உத்திரகோச மங்கையில் நடராஜர் தோன்றியிருக்கிறார். அதுவும் மரகதக்கல் நடராஜர். இந்த மரகத நடராஜருக்கு ஆருத்ரா அன்னைக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது. அது ரொம்ப விசேஷம். உத்திரகோச மங்கையில் இருக்க இறைவன் சுயம்புவாக உருவானவர். இவர் ஒரு இலந்த மரத்தை அடியில் தோன்றியவர். அந்த இலந்த மரம் இன்னைக்கும் இருக்கான் பாருங்க. எத்தனை 1000 வருஷங்கள் தாண்டி அந்த விருட்சம் வளர்ந்துருக்கு, இன்னமும் இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? வேறு எந்த தலத்திலும் காண முடியாத இந்த மரகத நடராஜர் இந்த தலத்தில் ஆருத்ராவை தவிர மற்ற நாட்களில் சந்தன காப்போட காட்சி தர்றார். இவருடைய உயரம் சுமார் 6 அடி உயரத்தில் இருக்கார் மரகத நடராஜர். இந்த ஸ்தலமே தென் கைலாயம், ஆதி காலத்து சிவாலயம் அப்படின்லாம் சிறப்பு பெயர்களோட வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாணிக்க வாசகர் லிங்க வடிவில் காட்சி தர்றார். ஈஸ்வர ஸ்தலங்கள்லேயே இங்கே மட்டும்தான் இறைவனுக்கு தாழம்பூ சாத்தப்படுகிறது. ஏன்னா இங்கே பிரம்மா மன்னிப்பு கேட்டதால் மன்னிச்சுட்டு ஏத்துண்டாராம் சிவபெருமான். பொதுவாக ஒரு கோவிலுக்கு நாம் போனால் ஒரு முறை சுவாமி வணங்கிட்டு கோவிலை பிரதட்சணெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துடுவோம். ஆனால் இந்த உத்திரகோச மங்கை கோவிலுக்கு மட்டும் கூடுதல் சிறப்பு இருக்கா. என்னென்னா, ஏதாவது ஒரு வேளை நீங்கள் போய் சுவாமி வணங்கினா கூட 3 வேளை சுவாமி வணங்கின பலன் கிடைக்குதான். அவ்வளோ ஒரு கூடுதல் சிறப்பு மிக்க கோவில் இந்த உத்திரகோச மங்கை கோவில். இப்போது இந்த கோவிலுடைய ஸ்தல புராணத்துக்கு போகலாம். ராமாயண காலத்தில் மண்டோதரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராவணனோட மனைவி இல்லையா? அவங்க மண்டோதரி அப்போது கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் இருந்தாங்களாம். அவங்க பெரிய சிவபக்தை. அவங்க ஏன் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாங்கன்னா, உலகத்திலேயே மிக சிறந்த சிவபக்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு இருந்தாங்களாம். அதனால் சிவபெருமான் கிட்ட வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க, எனக்கு நல்ல சிவபக்தனா, சிறந்த சிவபக்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அருள் கொடுங்க அப்படின்னு வேண்டினாங்களாம். மண்டோதரி சிவபெருமானை நினைத்து வேண்டிகிட்டே இருந்தாங்கல்ல, எனக்கு சிறந்த கணவனாக கொடு, சிவபக்தி உள்ள கணவனாக கொடு அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்ததால் அவங்களுக்கு காட்சி தர முடிவு பண்ணுறார் சிவபெருமான். அதனால் தன் கைகளில் வச்சுருந்த ஆகம நூல், வேத ஆகம நூல்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்த முனிவர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நான் மண்டோதரிக்கு காட்சி அளித்துட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா இந்த வேத ஆகம நூலெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரார் மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க. அப்போது மண்டோதரியின் முன்பு எப்படி போகிறார் சுவாமி? குழந்தை வடிவில் போகிறார். குழந்தையாக காட்சி தரும்போது ராவணன் அங்கே இருக்கார். அப்போது அது சிவபெருமான் தான் அப்படின்றத புரிஞ்சுட்டு ராவணன் குழந்தைய கையில் தூக்கிக்கிறார். சிவனை தொட்டதுமே அங்கே அக்னியாக மாறி அப்படியே உலகமே பற்றி எரியுது. யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஆனால் மண்டோதரி புரிஞ்சுட்டாங்க, ராவணன் சிறந்த சிவபக்தன் என்று புரிந்து கொண்டார். எல்லா இடமும் தீ பற்றி எரியுது. ஆனால் சிவபெருமானை தூக்கின்னு இருக்க ராவணனுக்கு ஒன்றுமே ஆகலை. உடனே மண்டோதரி புரிஞ்சுக்கிறாங்க, சிவபெருமான் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் விளையாடியிருக்கார். அப்போது ராவணன் தான் சிறந்த சிவபக்தன், இவரையே நாம் திருமணம் செஞ்சுக்கலாம், இறைவனோட விளையாட்டில் இதுவும் ஒன்றுன்னு புரிஞ்சுண்டு சிவபெருமான் முன்னாடியும் பார்வதி தேவி முன்னாடியும் அந்த ஸ்தலத்திலேயே ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடக்குது. இந்த வரலாறு எல்லாமே அந்த கோவிலில் கல்வெட்டாக பதியப்பட்டிருக்கு. நீங்கள்லாம் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இதோட இப்போ என்னாச்சு, சுவாமி வேதாகம நூலெல்லாம் அங்கே முனிவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, எல்லாரும் நெருப்பில் எங்கே வேதாகம நூல் போயிடுமோ, சுவாமி வந்தால் நம்ம பதில் சொல்லணும், நூல்லாம் எரிஞ்சிட்டா சுவாமியோட கோபத்துக்கு ஆளாயிடுவோன்னு பயந்துண்டு போய் அதை பாதுகாக்க முடியாமல் கடல் உள்ள போய் விழுந்துடுறாங்க எல்லா முனிவர்களும். அந்த நூலெல்லாம் அப்படியே விட்டுட்டே உடனே அங்கே யார் வரார்? மாணிக்க வாசகர் வரார். மாணிக்க வாசகர்
நெருப்பு பிழம்பை நோக்கி ஓடுறார். ஏன் அவ்வளோ வேகமாக ஓடுறாரு? சுவாமி கொடுத்த வேதாகம நூல்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமோ நெருப்பாலன்னு பயந்துட்டு சிவாய நமக சிவாய நமகன் சுவாமியோட மந்திரத்தை சொல்லிகிட்டே போய் அந்த நூலெல்லாம் பத்திரமா பாதுகாத்து எடுத்துன்னு வந்துடுறார். இந்த மாணிக்க வாசகரின் பக்தியை பார்த்து சந்தோஷப்படுறார் சிவபெருமான். நம்ம பக்தனை நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி தெரியுமா கௌரவப்படுத்துகிறார் இறைவன்? அந்த கருணாமூர்த்தி மாணிக்க வாசகருக்கு லிங்க வடிவம் கொடுத்து கௌரவிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் உத்தரகோசமங்கை போனீங்கன்னா அங்கே கவனித்து பார்த்துட்டு வாங்க. மாணிக்க வாசகர் லிங்க வடிவத்தில் தான் உத்தரகோசமங்கையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மரகத நடராஜருக்கு சாத்தப்படுற சந்தனத்தை பிரசாதமாக உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வெந்நீரில் கரைச்சி குடிச்சிங்கன்னா தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. நன்றி.